நீங்கள் ஒரு அழகான ஹீரோயின் வந்து நிக்கி கல்யாணி கல்யாணம் பண்ணீங்க. கல்ராணி சார். நிக்கி கல்ராணி. கல்ராணி. ஓகே. இந்த படத்தோட பேக்ரவுண்டில் எங்கேயுமே ஹீரோயின் இல்லை. நீங்கள் பேசும்போதும் சரி, டைரக்டர் பேசும்போதும் ஹீரோயின் படத்தில் 3 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரை பற்றியும் பேசல. ஏன், என்னாச்சு ஹீரோயின்? உங்களை ஹீரோயின் யாரோ புறக்கணிக்காங்களா? இது அதுக்கான படம் கிடையாது சார். ஹீரோக்கே ரெக்கையை போட்டாங்க பாருங்க. இது அந்த ஹீரோ ஹீரோயின் அப்படிப்பட்ட படமாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணியிருப்பாரு. இந்த கான்செப்டை கன்வே பண்ணணும்னு ஒரு போஸ்டர் டிசைன் சார். அடுத்த படத்தில் கண்டிப்பாக ஹீரோயினோட. மெயினாக என்னென்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ரன் லைலா அப்படின்றது வந்து ஒரு அப்போ வந்து எவ்வளோ பெரிய முன்னணி நடிகைகள் இன்றைக்கி வரைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பாயிண்டில். ஸோ இந்த கதைக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக வந்துட மாட்டாங்க ஒரு பாயிண்டில். அதாவது இந்த கதைகள் வந்து ஓகே பண்ணி வர்றது அப்படின்றது. ஸோ எத்தனை காட்சிகள் அப்படின்றத விட என்ன மாதிரியான கேரக்டர், எந்த மாதிரியான ஒரு ஆழம் இந்த டெப்த்துக்குள்ளே வந்து அந்த கதைக்குள்ளே இருக்குது அப்படின்னால தான் உள்ளே வருவாங்க. அப்படி தான் 2 பேருமே வந்து ஓகே சொல்லி இந்த கதைக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு முதல் முறையாக வந்து சிம்ரன் அவங்களும் சரி, லைலா அவங்களும் சரி, முதல் முறையாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு கான்டாக்டே வந்து இந்த கதை படத்து மூலம் தான். ஆனால் படத்துக்கான முழு உழைப்பையும் வந்து அவங்க வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்டில். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அந்த அவுட்புட்டும் பார்த்துட்டாங்க. இன்ன வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வெல்விஷராக இன்ன வரைக்கும் படத்தை வந்து பாராட்டி அதை நல்லா கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து ஆடியன்ஸ் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றது 2 பேரோட என்கரேஜ்மெண்ட்டும் இந்த படத்துக்கு இருக்குது ஒரு பாயிண்டில். ஸோ கரெக்டான டைமில் நாங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுவோம் ஒரு பாயிண்டில்.